வணக்கம் நண்பாஸ் அண்ட் நண்பீஸ், வெல்கம் டு பிக் பாஸ் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிரானி சாப்டர் 1 கேம் பிளே வித் நோ டெட் சேலஞ்ச். கிறிஸ்மஸ் எடிக்ஷனில் போட போகிறோம். கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வந்துடும் இந்த வீடியோ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் அப்போ எல்லோரும் ஜாலியாக கொண்டாடுங்க காய்ஸ். அப்புறம் இனிய கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து ஈஸி மூடில் விளையாட போகிறோம். பாப்போம் கிரானி. ஆக்சுவலி இதில் வந்து ஹாலோவின் ஒரு எடிக்ஷன் இருந்துச்சு, அது அப்புறமேட்டு போடலாம். கிறிஸ்மஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சு. நானும் என்னடா சும்மா பெயிண்ட் பண்ணியிருப்பானுங்க போல் கிறிஸ்மஸ் இதுன்ட்டு, பட் நல்லா இருந்துச்சுங்க. டோட்டலாகவே மாற்றிருந்தாங்க அப்படியே. வந்து பாருங்கள் அந்த வால் சைடு கொஞ்சம் நிறைய இதெல்லாம் இருக்குது. சஸ்பென்ஸ் தான், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வீடியோவில். சரி வாங்க பார்ப்போம் இந்த டாயில் என்ன இருக்குது. லிவ் திஸ் ஹவுஸா, அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். வாங்க போய் கதை தருப்போம். கிராணி வேற என்ன என்ன எழவி அது. ஐயோ பார்த்துச்சு கைஸ். என்ன ஆயா கிறிஸ்மஸ் சொக்காலாம் போட்டிருக்கிற, சோப்பு சொக்கா மீசு தரல. எந்த கடையில் வாங்கினா ஆயா? இதை வீட்டு விட்டு வெளியே போக மாட்டீங்க. ஆனால் பின்னாடி தான் இருந்துச்சு, இன்னும் இவ்வளோ நேரமாக வந்து நிறுத்து. ஆமாம் போய் பார்ப்போம் ஆயா வருதான்ட்டு. இப்போ உதடிக்கு தான் வரல பேச்சு போலே கீழே போயிருக்கோம். நம்ம இப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஆயா அங்கேனா போயிட்டு போகுது. இது நம்ம எஸ்கேப்க்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பொருள். நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா மெயின் டோர் எஸ்கேப் கைஸ். அதை போது பாருங்க ஆயா கீழே போட்டு சவுண்டு கேட்டு வரும் இந்த இடத்துக்கு வரும் நினைக்கிறேன். போய் பார்ப்போம். அதை கீழே போவோம் ஆயா. ஐயோ பார்த்துச்சு. மியூசிக் போட்டு தரு தரு தருன்னு கிறிஸ்மஸ் மியூசிக் போட்டிருக்காங்க ஆயாவுக்கு. என்ன ஆயா வீடு கிறிஸ்மஸ்க்கு க்ளீன் பண்ணியிருக்கு போல, இவ்வளோ க்ளீன் ஆகுது. ஆயா வந்து புது ட்ரெஸ்ஸை போட்டு பரட்டினே வந்துருக்குது பின்னாடி. அதானே பார்த்தேன். ஆயா பல்லே வளர்க்காது, இதில் எங்கள் வீட்டை க்ளீன் பண்ண போகுதுன்ட்டு. எங்கே இன்னும் காணோம். சவுண்டு வர போட்டு நிற்குது. என்ன ஆயா ஜேன் பேட்டை வச்சுன்னுக்குது. பேச்சு கீழே பேச்சு. நோபிட்டா ஒட்டின்னு இருக்குமோ? நம்ம தான் அந்த நோபிட்டா தப்பிச்சு ஓடுறோம். எதுவுமே இல்லையேடா. இன்னும் நம்மளுக்கு என்னலாம் வேணும் மெயின் டோர் எஸ்கேப்க்கு? ஆயா போயிருக்குமா? போயே தொலையாது போல, எவ்வளோ ஸ்பீடாக வருது பாருங்க. இன்னும் ஒன்று கவனிச்சிக்கலாம், நான் மேலேருந்து கீழே இன்னும் போல மேலே சுற்றின்னு ரவுண்ட் ரவுண்டு கீழே போயிடலாம் அப்படியே ஒரு சுற்றிட்டு. அவ்வளோதான் கரெக்டாக ஆயா. ஆயா செருப்புக்குதிங்க. இன்னும் ஆயா எவ்வளோ பெரிய ஹீல்ஸ் போடுது, அதான் ஹைட் ஆகுது போல. நம்மளோட போயிடும் திடீர்னு. மெயின் டோர் எஸ்கேப்புக்கு நம்ம ஒன்றே தான் எடுத்துருக்கோம். எத்தனை இருக்குது? பேடலக்கி, மாஸ்டர் கீ, கட்டிங் கோடு வில்லரு, அதுக்கப்புறம் வந்து இந்த கோடு. என்ன கோடு? லைட் எரியுது கிறிஸ்மஸ் ட்ரீ. ஏய் அழகாகுது கிறிஸ்மஸ் ட்ரீ. இன்னும் வந்து இது ஹேமர் வேணும், அவ்வளோதான். ஆமாம் அந்த கோடு கூட குட்டியாக இருக்குமே. என்ன இது கோடு? கோடெலாம் இல்லை, இதில் கோட் கிடையாது, அது வேறு. சரி சரி. கன்னோட பாட்டு கிடச்சிக்குது, சந்தோஷம்டா. ஆனால் இங்கே எதுவும் அப்டேட் போடல போடியே. ஆமாம் இங்கே கொஞ்சம் பண்ணியிருந்தா அந்த டெடி கொஞ்சம் அழகாக பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆமாம் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. ஆயா வருதான்னு தெரில. சரி கண்டிப்பாக வரும். வராது அதுக்குள்ளே ஓடிடலாம். அது பொறுமையாக மாப் போட்டுனே வரும். அவள்தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இல்லை ஃபஸ்ட்டு இந்த கன்னோட பாட்டு எத்தனை போய் வச்சுட்டு வந்துடுவோம் ஆயா வரத்துக்குள்ளே. ஆமாம் இது வேறு துரத்துனே இருக்குது எங்கே போனாலும். ஆமாம் வெப்பன் கீ எங்கே வச்சுக்கிறானுங்க. கன் எடுத்து ஃபஸ்ட் ஆயாவை போட்டு தள்ளிடலாம். கொலாப்ஸ் இப்போ ஆயா இந்தக்கா எங்கே போனாலும் ட்ராப் போட்டிருக்கு. இந்த கிராணி நம்ம வரத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ட்ராப் போட்டுது. இப்போ தான் டே 1 ஆச்சு, அதுக்குள்ளே எல்லா இடத்துக்கும் போய் ட்ராப் போட்டு இது பைத்தியக்காரி. இந்த இடத்துக்கு நான் வரவே இல்லை. எப்படியே ட்ராப் போட்டுகிட்டே இருக்கும் மோசமாக வந்து போட்டுரும் போல. இவங்க எப்படி இருந்தாலும் வருவானுங்க, சிக்குவானுங்க நம்ம கையில் அப்படின்ட்டு பிளான் போட்டுட்டு இருக்குது நம்மளை பிடிக்கிறதுக்கு. வெளியே பார்ப்போம். வெளியே தான் கிஃப்ட்டு கிறிஸ்மஸ்க்கு வச்சிருக்கு போல ஆயா. ஏதோ பண்ணியா இருந்துச்சு பார்த்தீங்களா? குண்டு செத்துச்சு நீ ஆயா. அவ்வளோதான் ஆயா மண்டையில் போடுறோம். ஆயாவே நம்மளுக்கு கிஃப்ட் வச்சு கொடுத்துருக்கு. இது யாரா? ஐயோ அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்க. நீங்க தலையை மட்டும் திருப்புது. தாத்தான்னு நினைக்கிறேன். ஸ்னோமேன் வருஷத்தில் இருக்கான்னு போல. வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு வெளியே இருந்து. ஆனால் இங்கே பாருங்களேன், இந்த ஸ்னோ பொழியது அழகாக இருக்குல்ல, செம க்யூட்டாக இருக்கு. ஆயாவோட தள்ள இந்த பாம்பை தூக்கி போட்டு ஓடிடும். பயமாக இருக்குது. இது பாம்பா இல்லை டெக்கரேஷன் ஐட்டமா? இல்லை பாம்பா தான் இருக்கும் கண்டிப்பாக. பயம் இல்லை போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஆயா வச்சு டெஸ்ட் பண்ணலாம்.
வாயா சீக்கிரமா வா. தூரமா இருக்கும்போது இல்லை கிட்ட வருமாப்ல தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு பாரு. நான் போட்டு மண்டையில போட்டு லட்டுல வச்சு நினைச்சியா தாஸ்? நட்டுல வச்சேன். ஏமாத்துட்டோம். ஓடிடுங்க வருது. ஆயா நம்ம மண்டையில போட்டுரும் இப்போ. ஜஸ்ட் ஜம்ஸ்கேர் கொடுத்துச்சாயா புத்தாக்கு கிடைச்சிருக்கு. மேலே போய் இங்கே ஒரு பெரிய கிஃப்ட் இருக்கே. அடப்பாவைங்களா பயமா வேலை இருக்கு. தாத்தாவை முடிச்சு வச்சிருப்பாங்களோ. தாத்தா வெளியே பிரிச்சு பார்ப்போமா? பிரிப்போம் அதுக்குள்ள நம்ம இங்கே போய் பார்த்துட்டு வந்துடும். ஓப்பன் ஆகினுக்குது. என்னதுன்னு பார்ப்போம். யாரா இவன்? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? என்ன மூட்டை பூச்சி மாதிரி இருக்கான். இவனை எதுக்கு பார்சல் பண்ணி அமைச்சிருக்காங்க? சும்மா செல்ல நினைக்கிறேன். சரி விடு. எதாவது பொம்மை ஏதாவது வச்சிருப்பானுங்க போல கிறிஸ்மஸ்க்கு டெக்கரேஷனுக்கு. ஆனால் அவ்வளவா பண்ணல. இந்த புக்கை வைப்போம் போயிட்டு. ஐயோ ஆயா கத்தினே வந்து பின்னாடி. யார் சாமி நீ வவால் மாதிரி தொங்கிட்டு இருக்கிற? சுபாஷ் ஒன்று தொங்க விட்டாங்களா? தொங்கிட்டு இருக்கிறாரு போல. கிராணியோட பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு கொண்டை கிளவி. ஆமா இங்கேருந்து நம்ம செக் பண்ணல போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. நல்லதா. எங்கே போனாலும் வச்சுறானுங்கடா. லைட் எடுத்து பாரு நம்ம கிட்ட வந்தானே. இது ஒன்று இந்த கேமில் நல்லா இருக்கு. உருப்படியாக பண்ணியிருக்கானுங்க. கீழே போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கும் இல்லை ஒன்றுமே வச்சு கிஃப்ட் இருக்குது. இது என்ன? இதுலயே கொண்டு தர மாட்டாருங்க. ஏதோ ஒரு டெக்கரேஷன் ஏதாச்சும் ஒழுங்காக உருப்படியாக கொடுங்கடா. ஓ இதுவா? இப்போ கைஸ் இதை இங்கே செட் பண்ணதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாம் இல்லை செட் பண்ண முடியல. அப்புறம் எதுக்கு இது ட்ராப்னு போட்டிருக்கானுங்க? தூக்கி போடணுமோ? இல்லை இங்கே போட்டுது ஆயிரம் போகுது. இந்த இங்கே போட்டால் இப்போ ஆயா வந்து ஐயோ தட்டி விட்டோம். கீழே ஓடிடலாம். கை காலை வச்சு சும்மாவே இருக்க மாட்டோம் நம்ம. ஓடிடலாம். ஐயோ இல்லை தட்டி விட்டு ஓடுறோம். ஆயா வந்துச்சுன்னா மாட்டுவோம். நம்ம அவ்வளோதான் மண்டையில் போட்டுரும். ஆயா எது தூக்கி போட்டு பார்க்கலாம் இப்போ. ஐயோ என்ன கைஸ் இது புகையா வருது. டம்மி போல. டம்மி பாவா. ஐயோ ஆனால் அழகா இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு. அது மாதிரி ஃப்ரோசன் இதில் நல்லா இருந்துச்சுல. ஆனால் அது ஏன் வெளியே போட்ட போது வரல? வெளியே தான் அங்கே பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜி பாருங்க. ஆஹா கன் பாட்டு அவள் இன்னைக்கு ஆயா. அவ்வளோதான் 2 கிடச்சிருச்சு. இன்னும் 3வது அங்கே பார்த்தோம்ல கிச்சனில் பார்த்தோம் காய்ச்சி. நம்ம அதை எடுத்துகிட்டு செட் பண்ணால் டுமில் தான் ஆயாக்கு இன்னைக்கு. நம்ம சில்லியாக வந்து இதுக்குள்ளே கூட்டி போய் கசா பண்ணுறலாம். நம்மளுக்கு வந்து ஆயோட திடீர்னு அந்த ட்ரிக் ஒர்க் ஆகணும்னா ஆயா அவங்க மண்டையில் போட்டுரும். அதனால தான் நீங்கள் வந்துருச்சு பாருங்க. என்ன ஆயா தொப்பி வச்சு சொட்டையை மறைச்சிருக்க? நாங்கள் சொட்டை பாலிஷ் போகலான்னு வந்தோம். ஐயோ ஆயா நீ தொப்பிலாம் போடாதயா. சொட்டைதாயா அழகு. பழப்பழப்பலன்னு இருக்கும். நான் எப்படி ஏமாத்திட்டியே. கடைசியில் நம்மள சொட்டை பாலிஷே போட விடல ஆயா. நாங்கள் அடுத்த வாட்டி வரோம். அப்பயாச்சும் தொப்பி போடாமவா? என்னடா ஆளக்கணும். எப்பா வணக்கம் ஆயா. பின்னாடி வரியா? நாங்கள் எப்படி காப்போம்? ஐயோ ஜஸ்ட்டு மண்டையில் போட்டிருப்பாங்க இப்போ அந்த அம்மா. அவள் தான் இன்னைக்கு கன். இன்னும் ஒன்று வேணுமே. ஆயா எங்கே இருக்குன்னு தெரியல. ஆயா வேறு இப்போ வெறுப்பேத்தோம். எப்போ இருந்துச்சு அதுக்குள்ளே எங்கே போச்சு? ரொம்ப ஸ்லோவாக தாயா. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வாயா. அதுக்கு நீ வந்து நார்மல் வைக்கணும்னு ஆயா சொல்லும். நாங்கள் வைக்க மாட்டோம். நீ மின்னல் வேகத்தில் வருவேன். இதில் வின் பண்ணிட்டு வைக்கலாம். சும்மா திறந்து பார்ப்போம் என்ன இருக்குது இந்த ஓட்டக்காரில்ன்ட்டு. ஆயா என்ன ஆயா இவ்வளோ நேரம் பண்ணிட்டுக்கிற? சீக்கிரம் வாயா டக்குன்னு. டைம் ஆகுது. போயிடலாமா மேலே? ஆயா தான் வரல பார்த்துக்கலாம் விடு. அப்படி நினைக்க முடியாது. இன்னும் 5 நாள் இதில் ஓரத்தில் நின்றுட்டுருக்கோம். இந்த நோத்து சேலஞ்சு 5 நாள் இல்லை ஆயா இல்லை பேர் தப்பிச்சிட்டேன். எப்பா உட்காருங்க வந்துட போகுது. இன்னும் இந்த புகை இன்னும் ஸ்டாப் ஆகலை பாரு. டே நாங்கள் வீட்டுக்கே போயிட்டோம்டா. அழகா இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. செம்ம வேறு லெவல். சரி மேலே போகலாம். இப்படியே பார்த்துனே இந்த ஆயா பின்னாடி இருந்து போகிற முடியல வச்சிடும். உஷாராக இருக்கணும் எப்போவுமே. ஐயோ எங்கே தர போகுதுன்னு தெரியலையே. நம்ம இன்னும் கண்டே பிடிக்கல எஸ்கேப்புக்கு பொருள். ஏன் ஒன்று தாங்க கண்டுபிடிச்சோம் எஸ்கேப்புக்கு. Sing in the rain, I am singing in the rain.
வயசான காலத்துல பாட்டி பாட்டை பார்த்தல. ஐயோ நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? இப்படி கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடுச்சா என்ன பண்றது? ஓடு ஓடு உள்ள கீழே ஓடு. ட்ராப்ல எப்படி போட்டுருந்துச்சு பார்த்தியா? ஜஸ்ட் அது அப்பதான் உள்ள போச்சு. நினைச்சா வந்திருக்கலாம் ஆயா. அதுக்கு பாவாடை தூக்கிட்டு வரதுக்கே டைம் ஆகும். பத்து பத்து பத்து. ஐயோ ஐயோ கட்டாயை மட்டும் கொஞ்சம் நல்லா நீட் இருந்துச்சுன்னா மண்டையை பொழந்துருக்கும் நேற்றுக்கு. ஆமா ஆயா ஆயா இவ்வளோ உஷார் இல்லாமல் இருக்க நீனு. விளையாடா நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட அந்த பக்கம் பீச். பைத்தியக்கார பையலே. என்னது அப்படின்னு பாட்டி சொல்லிச்சுக்கா. மாற்றிட்டான் சார், மாற்றிட்டான், எல்லாத்தையும் மாற்றிட்டான். பாட்டியோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு மட்டும் தான் புரியும். நம்பர் 1 போட்டுக்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏன் இங்கே உட்காந்து எடுக்கிறோன்னா, இப்போ இப்படிக்கா போனால் சவுண்டு கேட்கும் ஆயாக்கு. அப்புறம் மேலே போனால் குடுகுடுன்னு ஓடி வந்துடும். யாரா நீ? அவன் ஸ்டாச்சு தானே. நான் ஓடிட்டு இருக்கிறான். ஐயோ யாரா நீங்க? இந்த கேம்ல எல்லாமே மர்மமா இருக்கு. உள்ள மனுஷன் இந்த ஸ்னோ ஒயிட் கூட இருப்பானே அந்த மாதிரி இல்லை, அந்த கார்ட்டூன் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நான் பார்க்கலாமா? யாரெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு செம்பருத்தி அதாம்மா பார்ப்பேன். ஏன் 90s கிட்ஸ் நீங்களா பேசக்கூடாது. பேய் மாதிரி சுரண்டி பயமுத்துது. பிசாசு அந்த மாதிரி. ஆயா உனக்கு டெடி எடுத்தா கோவரன்னு கேள்விப்பட்டிருக்கேன், செருப்பு எடுத்தா கோவரன் இப்போ தானே கேள்விப்பட்டேன். இப்போ தான் பார்க்குறேன். ஐயோ ஓடிலாம். எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? ஜஸ்ட் மிஸ். ஏய் ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன் கத்தாவெல்லாம் கீழே போடுற? யாரா இவன் தட்டி விட்டு போறான். நீங்க பூச்சி அவன் எப்படிக்கா தட்டி விடுவான்? அவன் தான் தட்டி விட்டான், சத்தியமா அவன் தான் தட்டி விட்டான். கைஸ் என்ன கைஸ் நீங்களும் தட்டி விட்டீங்க? அவன் தான் பயம் வந்துச்சு. அடுத்த வாட்டி எனக்கு ப்ரூஃப். உனக்கு பிளான் புரியல. என்ன சொல்றீங்க? அவன் தட்டி விடுறான், ஆயா வருது. புரியுதா உனக்கு? ஐயோ கூட்டு களவாளிங்களா நீங்களா? பூச்சியை ஸ்பையா வச்சிருக்குது போல. ஐயோ கிறிஸ்மஸ் கிஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்குது. அதவா நம்ம தான் ஓபன் பண்ணுவோம். இதுல வேற தாத்தா இருப்பான்னு, தாத்தாவே பரவாயில்ல போல. அவனே ஒரு செவிட்டு நாய், எது போட்டாலும் கேட்காது. பாவங்க அவர் ஏங்க டேமேஜ் பண்றீங்க நோட்ல. ஆனா அவன் வந்து தூங்குற மாதிரி தூங்குவான், திடீர்னு இந்த கொம்பை வச்சு அடிச்சிருவானா. ஷூட்டர் கன் பாட்டு கச்சிச்சு, அதை திருப்பி வச்சு ஆயாவை போட்டு தள்ளுற வேண்டியதான். அதுக்கப்புறம் இந்த மூட்டை பூச்சி நவீன மிஷினை வாங்கி இந்த மூட்டை பூச்சியை நசுக்கிடுறேன். இவர் வேற திரும்பி நேர்க்கிறாரு. கண்டிப்பா அதுக்குள்ள தாத்தா தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். தாத்தானா இவ்வளோ குண்டா இருக்க மாட்டாரு. தாத்தாக்கு ஜுரம் அடிச்சா ஆவி பிடிக்கவே பயமா இருக்கும். எப்படி அதுக்குள்ள இருப்பாரு குளிர் நேரத்துல? தாத்தாலாம் எப்படி இருப்பாருன்னா ரோடோட விட்டு ஏத்தன மாதிரி இருப்பாரு. இது என்ன இது நல்லா குலாப் ஜாமுன் மாதிரி இருக்காரு. இப்பதானே பாக்குறேன். பாட்டு கிடைச்சிச்சா? அவள்தான் கண் ரெடி. அவ்வளோதான், நம்ம தான் கைஸ் ஆயாவை போட்டு தள்ளுறோம். வந்துட்டானுங்கல்ல, என் செல்ல வந்துட்டானுங்கல்ல. வந்துட்டான். வாடி வா 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 வாடி வாடி வாடி. அவள்தான் இன்னைக்கு. இப்போ பாருங்களேன், ஆயா வரவே வராது. ஆயா நீ வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். என்கிட்ட கண்டு இருக்கு. தூக்கி போட்டு வர வைப்போம். ஆடினே போனாங்க. வரும்போது அந்த மூட்டை பூச்சியும் சேர்த்து கூப்பிட்டு வா. அது சுட்ட சாவமான்னு சுட்டு பார்ப்போமா? புல்லட் வேஸ்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒருவேளை சுட்டா வந்து சாயா போடு வந்துச்சா? அப்பா அவ்வளோதான். ஆயாவோட தொப்பியை கழட்டி சொட்டை பாலிஷ் போட்டு போயிடலாமா? படுத்து கிடக்குது பாரு, நல்லா ஆப்ரேஷன் அப்படின்னு கிடக்குது. அது போறது நிப்பாட்டான். அவ்வளோதான், அந்த ஸ்னோ நின்றுச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்கும் போல அது. ஆமா ஆனால் நல்லா இருந்துச்சு. ஏய் தோகரான் பிறந்த பைத்தக்காரன். சுற்றுலாங்க போட செத்துட்டான். ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. இவனுக்கு எண்டே இல்லடா. அந்த மாதிரி இருக்கு. என்னடி இது? என்னது கைஸ் இது? அவன் மனசுல இருந்து ஃபீனிக்ஸ் மூட்டை பூச்சின்னு நினச்சிட்டு இருக்கான் போல. எத்தனை வாட்டி சொல்ல நான் திரும்பி வருவேன்டா அந்த மாதிரி. இவனுக்காக ஒரு புல்லட் அவர் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஆயாவாச்சும் கொடுத்து இருந்திருக்கலாம். ஒரு 2 நிமிஷமாச்சும் நிம்மதியாக இருந்திருப்பேன். ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஆயா கூட இருந்தானா கொடுக்கும். ஆயா உனக்கு 4 செத்த எலி கொடுக்கும். செத்த எலிலாம் வேணாக்கா, 2 மண்புழு கொடுத்தாலே கொத்தி நின்று போயிடுவோம். ஆமா நீ சொல்றது கரெக்ட். ஏய்
உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? பெத்தவங்களா செஞ்சாங்களாடா உன்னை? வெறுப்பு ஏத்திட்டுக்கிறான் இவன் என்ன. இவனை இது ராணி வரப்போகுது. ஐய் செத்துச்சுல இது. ராணி வந்து வந்துட்டு வரும். 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வினோதமா வர டென்ஷனுக்கு என்ன பண்ண போறேன்னே தெரியல. மேல ஒரு இது இருக்குது பாரு, அது என்னது 8 கால் பிச்சு, அதுக்கு வந்து இல்லை மார்னிங் லஞ்சா போட்டுருவேன். அப்புறம் ஒன்று 2 காலை பிச்சு காக்காக்கு டின்னராக போட்டுருவேன். அவள்தான் உன்னை வச்சு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. இப்போ ஆயா வந்து நம்ம மீன் துண்டா மாற்ற போகிறோம். இப்போ ஃபீஸ் ட்ராப் போட்டு நம்ம கரெக்டாக சுட்டுறோம்னா அவ்வளோதான். சுட்டேன், ஏதோ ஒரு ஃப்ளூக்கில் சுட்டுருக்கேங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. மேலே அந்த கரெக்டாக அந்த டாட் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு சுடணும். அப்போ தான் வந்து இது கரெக்டாக இருக்கு. ஃப்ரீசிங் ட்ராப் இருக்கு. நம்ம ஃப்ரீ சைடு போகிறோம். ஆயா அம்மா சில டைம் அப்படி தான் கைஸ் ஆகும். டக்குன்னு போட்டு இப்படி வந்துடணும். வதா பாரு ஆயா. ஆயா டக்குன்னு ஆயா இப்போதான் அப்படியே கட்டத்துன்னு வந்து அடிச்சிருவேன். நம்மளும் ஆயா மாதிரி கட்டத்துன்னு வந்து அடிப்போம். அந்த அவளை தான் பாலாக வச்சு 2 பேரும் பேஸ் பாலாலாம் பேஸ்பால் அவள் தான் கிரிக்கெட் விளையாண்டுருப்போம் 2 பேரும் டைம் பாஸ் ஆகலான்ட்டு. பால் வந்து இவன் தான் அந்த மூட்டை பூச்சி. எதுவுமே இல்லை இங்கே எப்படியும் எதுவும் வைக்க மாட்டானுங்க. சும்மா வந்து பார்த்துட்டு போகலாம் பார்த்துருப்போம். எல்லா இடத்துக்கும் போகணும்ல ஆயா வர வரைக்கும். ஐயா இது கிளவி சும்மானா வந்துனே இருக்கும். இப்போ பாரு ட்ராப் வச்சுனே வருதா பேர் உஷாராயிடுச்சு. இம்ப்ரூவ்ட் ஆயாவா இருக்குமோ? இன்னும் வரல ஆயா. ஐயோ கண்ணில் போட்ட சவுண்டு கேட்காதோ? வருது வருது பொறுமையாக வருவாங்க. ஐயோ அப்படியே அந்த பாவாடை வலிக்கி டப்பு டப்புன்னு வந்தா தக்காளி ஆயா தப்பிச்சு வந்தான். இந்த கேப்ல தப்பிச்சு வந்தான் ஆயா. எப்படி இருக்கும் யோசிச்சு. அவள்தான் பறந்துருவோம் நம்ம. ஃபுல்லி ஸ்ட்ராப் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம ஓடிடலாம். ட்ரெஸ் எல்லாம் அப்படியே துடு துண்டா போயிடுச்சு. ஏய் இது என்ன உருச்சு ஆயா தலையா? அந்த கேப் அவர் தான் பாருங்களேன். சொட்ட பாலிஸ் போகலான்னு வந்தா ஆயா வித்தியாசமா இருக்குதுல்ல. ஆயாவா தாத்தாவானே கண்டுபிடிக்க முடியல. தாடிலாம் வச்சுருக்கு. இன்னும் 2 பேர் இருப்பாங்களோ, ஒருத்தவங்க போயிட்டா இன்னொருத்தவங்க வருவாங்க. ஒரு பைத்தியக்காரத்தோலே தாங்க முடியாது. இதில் இன்னொரு மூட்டை பூச்சி வேற ஓடிட்டு இருக்கு. டென்ஷன் ஆகுது. இந்த ஆயா கூட எனக்கு பரவாயில்ல, சாவி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இங்கே போட்டு சாவி தூக்கி கீழே போட்டுடலாம். தூக்கி போட்டு அதுக்கு வர வந்துடும் ஆயா. 2 நிமிஷம் போச்சு காய்ஸ். எனக்கு சரியான ஆளுங்க காய்ஸ். பேசாம 2 நிமிஷம் சொல்லிட்டு 1 நிமிஷத்துல வருவானுங்க. ஸ்க்ரூ டிரைவர் சுட்டுட்டு இது எடுத்துடலாம். முதல்ல மேலே போயிட்டு அந்த 8 கால் பூச்சி செருப்பு வச்சோம்ல அது சோறுலாம் உட்காணும். அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம வந்து ஃபுல்லாக தான் கிடச்சி. இன்னும் ஸ்பைடர் ஃபுட்டு கிடைக்கல. ஸோ நம்ம இங்கேருந்து சுட்டு ட்ரை பண்ணலாம். நன்றி கிட்ட நாயே, வரம் கொடுத்தவன் தலையிலேயே கைய வைக்கிறியா? ஐயோ நன்றிக்கிட்ட நாயே. பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஷூ சைஸு கூட இல்லை. நீ சும்மா வெறுப்பேற்றிட்டு இருக்கிற வந்து. உன்னை நாங்கள் தான் பிரித்து விட்டோம். அது நினச்சி அடிங்கக்கா. அவ்வளோதான் சுற்றலாம். இப்போ கரெக்டாக சுத்தி போடு. இந்த ஒரு விஷயத்துல நம்மளுக்கு அவன் ஹெல்ப் பண்ணிருக்கான். சாப்பாடு ஒரு விஷயம் இல்லை நினச்சிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸா இதை வச்சு என்னக்கா பண்ணுறது? ஆயாவோட பல்ல தான் போட முடியும், வேற என்ன பண்ணுறது? புல்லட் எடுத்துட்டு போயிட்டு அப்படி ஒரு ஆப்ஷன் தான் ஆயா வந்துருக்கலாம். இப்போ போட்டுற வேண்டியதான். இந்த மூட்டை பூச்சை கொள்ளுங்களேன். அதை கொள்றதுக்கு ஆப்ஷன்லாம் இல்லையோட இந்த கேமில். பிரிச்சதே தப்பு. இவனை அப்படியே பரோட்டா மாதிரி அடிச்சு மச்சு டஸ்ட்பினை தூக்கி போட்டுருணும். டஸ்ட்பினா கீழே ஒரு கொண்டாயான ஒரு ஆயா இருக்கும் பார்த்தீங்களா, அது வாய்க்குள்ளே போட்டுருங்க. ஏன்னா எல்லாருமே அது வாய்க்குள்ள தான் போடுவாங்க. நடமாடும் குப்பை தொட்டி. கரெக்டாக, அதுவும் கரெக்டு தான். இந்த ஆயாவும் வர மாட்டேங்குது. அதை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துனுக்குது அந்த ஆயா. அது ஒன்றுத்துக்கும் அதோட வாய் பார்த்துருக்கீங்களா? போண்டா வாய் நல்லா பெருசாக இருக்கும். என்னப்பா நேரம் இப்படி வந்து அப்படியே யூ டர்ன் பண்ணி போகுது. எப்பா போயிட்டான்டா இவன். பின்னாடி ஆயா வருது பார்த்தீங்களா? நான் ஆயா கழுத்து சுருக்கா அவ பார்த்துட்டே வர அப்படியே. அந்த ஆயா சொல்லியிருக்கோம், நீ அந்த பக்கம் போ, நான் மேலே போகிறேன். அவன் எங்கே இருக்கான்னு தேடு, வலை போட்டு தேடுங்கிறான் போல என்ன வீட்டில். இவ்வளோ நேரம் வருது, படிக்கட்டில் இருந்து யோசிச்சுட்டு இருக்குது போல. போகலாமா, கண்ணு இருக்கே வேணான்ட்டு. அவள் தான் 2 நிமிஷத்துக்கு ஆயா தொல்லை இல்லை. காற்றுலேயே மற்ற. ஐயோ சுட திருப்பி வரான் இவன். ரூட்டில் கிராஸ் ஆகினே இருக்கான். பேசாமல் அந்த பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வேண்டியது தான். ஓடினா பார்த்தீங்களா? இப்போ பேர்த்து பண்ணுறது. எப்பா சாமி கீழே வரட்டும். இப்போ கண்ணை திருப்பி அவன் தலையிலே 2 தடவை தட்டி பூமியில் புதைச்சிட வேண்டியது தான்.
இதுதான் கார்டன் இருக்குல்ல, அவள் தான். ஸ்க்ரூ டிரைவர் போகிறோம். அந்த பயம் இருக்கட்டும். வந்துட போகிறோம் பின்னாடி. உள்ள கன் போட்டு போ, கீழே தான் போக போகிறோம். ஆயா வந்துச்சுன்னா அவள் தான். ஃபஸ்ட்டு சாவி போட்டு திறந்துடும். டே 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 வர. ஐயோ சும்மா வெறுப்பேத்தாதாடா நீனு. எங்க தானே மோப் போச்சு வந்துடுவான். அவ்வளோ பெரிய தாடி இருக்குதே, இந்த வயசுல அவ்வளோ தாடியா இருக்கு உனக்கு? ஆயா உன்னை யார் இந்த கிஃப்ட்லாம் வைக்க சொல்றது? இது நான் கேட்டோமா இப்போ? குழந்தை ரூபத்துல இப்படி ஒரு கொள்ளக்கார பக்கியா? இது குழந்தையா? எப்பா சாமி, குட்டி பிசாஸ் மாதிரி இருக்குது. ஆயாவே பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. ஆயா வச்சு மண்டையில இருந்து அடிக்கும். சும்மா சும்மா பொருளை தட்டி விட்டு அதை கூப்பிடுற நீ. இது நான் கேட்டேன். எதுக்கு இது ரஸ்டிக்கு நாங்கள் இப்போ கேட்டோமா? நீ இப்போ இது வேணும்ல, இது அந்த கீழே போய்ட்டு யூஸ் பண்ணலாம். ஆமாம், இந்த சீவேஜ் கிட்ட ஒரு இந்த மாதிரி இருக்கும், அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். பாப்போம் guys. ஆயா இருக்கா? ஏன் சொந்த வந்துட்டு இருக்கோம், அதுக்குள்ள நம்ம கீழே போயிடுவோம். ஓடுறா கைப்புள்ள, குதிச்சிடுறா இப்போ கைப்புள்ள. மட்டும் வரானா பின்னாடி எப்படி இருக்கும்? அவனும் சேர்த்து குதிக்கிறானா, தள்ளி விட்டுருங்க. இங்கே அவன் இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் நிம்மதி. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இதுக்கு மேலே அவன் இங்கே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன பிளான் தான். ஆயா வாயில தான் போடணும் எடுத்து அவனை. இதோட அசிங்கமாக அவனை யாரும் திட்ட முடியாது. கிட்டி பாப்பு வாமா மின்னல் மின்னல் மாதிரி சரட்டுன்னு போகுது, அப்புறமா மின்னலுங்கிறா, மின்னல் மாதிரி பரட்டுன்னு போகுது. நாங்க என்ன ஓட்ட பந்தயமா பார்க்க வந்திருக்கா? இது வேறடா எப்பா, பேய் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. போன நம்மளும் போகிறோம். அப்பாடா, ஆயா எங்க போச்சு? ஒருவேளை அங்கதான் மாயமா மறைஞ்சிருமான்னு. லிஃப்ட் கிட்ட நிற்கும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே ஏதாவது முக்கியமான எஸ்கேப்புக்கு தேவையானதான் தாங்கடா எப்பா. ஐயோ ஒரு அப்பா பாடலாக்கி கொடுத்துருக்கானுங்க. இன்னும் மாஸ்டர் கீ கிடைக்கணும். அப்புறம் ஹேமர் புண்ணியமாக போட்டோம். ஆயா இருக்கான்னு தெரியலையே. ஐயோ தலையை பூச்சி எடுத்துச்சு. நான் என்ன பண்ணுறது? ஆயா வர பீடா போட்டு வரும் வாயில. இப்போ இல்லை 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 முடியல. அந்த பக்கம் இருந்துச்சுன்னா பார்த்துக்கலாம் விடு. ரிஸ்க் எடுக்குதுடா. நம்மளுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. மீட் எதுக்குடா இப்போ கொடுக்குறீங்க? ஐயோ இவனுங்க வேற. எங்கேருந்து வரும்? ஆயா ஆளை காணுமே. பி கேர்ஃபுல். என்ன சொன்னேன்? ஐயோ ஆயா நம்மள வெறி கொண்டு இங்கே தெரியும். வந்து நீங்கள் கொஞ்சம் கிட்ட இருந்தாலும் ஆயா வந்து இந்த 8 காலில் ஒரு கால் வச்சு உங்களை பிடிச்சிரும். வருது பாருங்க. நம்ம நேரம் லிஃப்ட்டுக்கு ஓடிடுவோம். ஊத்துக்குள்ள பூர் போட்டுற போது யூட்டன் போட்டு வரோம் இப்போ. பாய். வந்துச்சு பார்த்தீங்களா? வரட்டா. சரி இப்போ நம்மளுக்கு அந்த பார்த்தோம்ல 1 அதான் இப்போ ஓப்பன் பண்ணலாம். என்ன இருக்கு? ஐயோ வீல் சூப்பர். இப்போ நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு கீழே எடுத்துட்டு போய் முள்ள கீழே சேர்த்து எடுத்துகிட்டு போய் அவ்வளோதான். அக்கா ஒருவேளை குறுக்கு அந்த கௌசிக்கு வந்தா அதெல்லாம் வரும்போது பார்த்துக்கலாம். இங்கே வருவானாவே தெரில. இப்போ ஆயா மட்டும் எதிரில் வந்துச்சுன்னா அவ்வளோதான் மாட்டேன். எங்கே இருக்குது? எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. தலையில் 2 கொம்பு முளைச்சிருக்கு. எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி மாதிரி. அது இதோட பயங்கரமானதுக்கா. கரெக்டு தான். சரி நம்ம இப்போ இதை எடுத்து போயிட்டு பேடல் ஆக்கி எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சிடலாம். ஐயோ டக்குனு வந்துட போகுது. பார்த்துக்கலாம். ஐயோ இந்த நேரம் தான் எல்லாம் மக்கர் பந்து. பின்னாடி வந்து வணக்கம் அப்படின்னு தான். நான் பூங்காவனம் பேசுகிறேன். இவ்வளோ ஓடிடுங்க. இது எடுத்துகிட்டு போய் ஜன்னல் வழியாக போட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமேட்டு நினைக்கிறேன் சவுண்ட் வர கேட்குது. அதோ நினச்சேன் பத்தியா உன் வேலையை காமிக்கிற பத்தியா. இன்னும் ஆயா கேப் போடல. ஆயா மண்டையில் பற்றி இருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையிலே வந்து தெரில. இது மாதிரி கிறிஸ்மஸ் வரணும்னு சீக்கிரமாக வெளியே விட்டாங்களா பாட்டி முடிக்காம. ஆமாம் கீழெல்லாம் எந்த அப்டேட்டும் பண்ணல. ஆமாம் எப்பயும் போல தான் இருக்குது. மேலே மட்டும் 2 வால்பேப்பர் மாதிரி ஒட்டி 2 பைத்தியக்காரனுங்க கொடுத்துருக்கானுங்க. ஆமாம் இது ஆனால் இதுவே நல்லா இருக்குது. மொத்தமாக பண்ணால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் கீழேயும் ஒருத்தர் இருக்கான் அம்மோட்டை பூச்சி மாதிரி. யோசிச்சு பாரு நம்ம நிலமையை. அவ்வளோதான். இந்த கீ எடுத்துறதுக்குள்ள 10 வாட்டி தூக்கி போடுவான். ஏன்னா இங்கே வழியே ஒரு சந்து தான். ஆமாம் ஒத்தடி பார்த்தா இது அந்த கம்பிக்குள்ளே பூந்து அவன் வந்துடுவான். நான் எப்படி போகிறது? இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாச்சும் கிடைக்குதா எஸ்கேப்புக்குன்னு. மலை நல்லா இருக்கியா மலை?
ஐயோ ஒன்றுமே இல்லை கைஸ், ஒன்றுமே இல்லை. சரிங்க, தப்பிச்சு ஓடுறோம். ஃப்ரீ ஸ்டாப் அப்போ அளவில் இது இருக்கு இல்லை அவ்வளோதான். இப்போ ஆயாக்கு சவுண்டு கேட்டு வரும், போட்டு வைப்போம். ஆயா கேட்காது. இங்கே தானே கன்று போட்டோம் இல்லையா? இங்கே இல்லை. கட்டக்குது தகுது கட்டை. ஆயாவா WW விளையாடலாம். வந்துச்சு பாருங்க கூப்பிட்டோன்னே. சூப்பர். இன்னைக்கு தான் நான் கூப்பிட்டோன்னே வந்திருக்கேன். எங்களுக்கு ஒரு வேலை முடிஞ்சுது. கட்டையெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. ஹேமர் எடுத்துகிட்டு வந்து இதை வர போடணும். இன்னும் ஹேமரே கிடைக்கல. அந்த சுற்றுறதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், அதை ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் போயிட்டு. இந்த போகிறோம். அப்பா இவன் வேற நம்ம ரூட்டில் அடிக்கடி கிராஸ் ஆகிட்டுக்கிறான். மாப்பு வச்சுட்டா அப்போ இது எத்துறதுக்குள்ளே வந்துடுவான் போலியே. போய் சுற்றலாம். அங்கேயாச்சும் உருப்படியாக ஒன்று கொடுங்கடா. 2 தான் எடுத்துருக்கோம். எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து ஹேமர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கிடச்சா சந்தோஷம். பேடல் லாக்கி எத்தனை போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்துடலாமா? போகலாம். சாப்பாடாமா. அவ்வளோதான். ஹேமர் மட்டும் கச்சா தப்பிச்சு ஓடிடுவேன். ஹேமரு மாஸ்டர் கீ. அதை விட்டேன் பாரு. அது யார்கிட்ட இருக்கும்? இருக்கிற இடத்துல இருக்கும். ஒழுங்கு கீ எங்கே இருக்கும்? ஐயோ, மாஸ்டர் கீ எங்கே இருக்கோனே தெரியல எனக்கு. உச்சதா கண்ணத்து கையில் வச்சுக்கலாம். புல்லட் எடுத்துன்னு போயிடும். திடீர்னு ஆயா வந்துச்சுன்னா போட்டு தள்ளிட்டு போயினே இருக்கலாம். அவ்வளோதான். மூட்டை பூச்சி வந்தாலும் சுட்டுனே இருப்போம். அவன் 2 நிமிஷம் கூட சாக மாட்டான். என்ன பண்ணுறது? ஃபீனிக்ஸ் ஒரு கொஞ்ச நேரமாச்சு மனசு நிம்மதிக்கு. ஃபீனிக்ஸ் பறவை கேட்டிருப்பீங்க. ஃபீனிக்ஸ் மூட்டை பூச்சி பார்த்துருக்கீங்களா? இது இருக்காம பாருங்க. எக்ஸாம்பிள் இவனை கூட்டின்னு போயிட்டு சயின்டிஸ்ட் லேப்ல வச்சு ஆராய்ச்சி பண்ணுங்க. இவனா சாண்டா கிளாஸ் தான். எப்படி போவேன்? எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்க எலி பொந்தில் பூந்து போவான் போல. சாண்டா கிளாஸ் எப்பவுமே மானில் வருவார். இவர் வந்து பூந்து பூந்து போவார் எலி பொந்தில். சாக்கடையிலேருந்து வருவார். கிஃப்ட் இவங்கெல்லாம் கிஃப்ட் எதிர்பார்க்கலாமா? இவனே ஒரு கிஃப்ட் தான் வந்தான். இவனே ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்கு பாரு கிராணி. அது என்ன மாதிரி ஆளாக இருக்கும்? அதுக்கு தொல்லை ஒதுங்குச்சு சொல்லிட்டு கட்டி வச்சிருக்க போல அது. சரி, இப்போ நம்ம இது ஒரு பொழப்பு நம்மளுக்கு. அவன் சுற்றுறான். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. விடுங்க மாஸ்டருக்கு சீக்கிரமா கிடச்சிரும். ஐயோ எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரே. என்ன பண்ணுறது? புலமின்னுக்கிறேன். ஐயோ, ஹேமர் கச்சிச்சு. சந்தோஷம். இதுவே நம்ம அதை உடச்சி விட்டு சரி நம்மளோட டியூட்டியை பார்க்கலாம். அந்த காக்கா இடத்துல வந்து உடைக்கிற வேலை இருக்கும். அது அப்புறம் மேலே ரூமில் அப்புறம் இந்த கதவு கிட்ட உடைக்கணும். அந்த சென்ட்ரினா? ஆமாம்மா, அந்த ட்ராவில் இருக்கும்னு நினைக்கிறேன். மாஸ்டர் கீ இருந்தாலும் இருக்கலாம். ஐயோ தட்டி விட்டேன். கன் எடுக்கலாம். கன் எங்கே போட்டேன்? உள்ளே போட்டேன் கன்று. எடுக்கவும் முடியாது. நம்ம இங்கே போட்டு அங்கே போகலாம். ஆயாவை எங்கே கூப்பிட்டு நம்ம அங்கே போயிடலாம். கன்ஃபியூஷன் பண்ணணும் அப்படியே ஆயாவை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கணும். இப்போ இதை உடைக்கும் போது இங்கே வந்துடும் சவுண்டு கேட்டு. ஆமாம், இங்கே உருப்படியாக அதை கொடுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். காக்கா ஃபுட் பரவாயில்ல. காக்கா பக்கத்துலேயே இருக்குது. என்ன இருக்குது கிட்ட? காக்கா கிட்ட தான் இருந்துச்சு. ரிமோட்டுன்னு நினைக்கிறேன். ஐயோ ரிமோட் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ரிமோட்டில் எதுவுமே இருக்காதே உருப்படியாக. என்ன இருக்கும்? சரி, எதுக்கோ தூக்கி போட்டு வச்சுப்போம். ஆயா கண்டிப்பாக அந்த வேலை இருக்குது. இப்போ கண்டிப்பாக வரும். ஆயா வருதுன்னு நினைக்கிறேன்ல. தூக்கி போட்டுருவோம். அதனால எனக்கு பயமே இல்லை. ஆடினே இருப்போம் காய்ஸ். இது வரை எடுத்துகிட்டு ஹேமர் எடுத்துக்கிட்டு ஃப்ரீஸ் ஸ்டாப் போட்டு ஆயா ஃப்ரீஸ் பண்ணிடலாம். ஆமாம் ஆனில் இருக்கான். இப்போ நான் ஃப்ரீஸ் ஆகிடுவேன். ஆயா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பின்னாடி. போடு, அவ்வளோதான். இனிமேல் யார் தொலையே இல்லை நம்மளுக்கு. ஏய், யார் அது? நான் சிவனேன்னு தாண்டா இருந்தேன். நீ என்னடா நீனு சும்மானா? ஆயாவுக்கு முன்னாடி இவன் வந்துடணும். ஆயா பொறுமையாக தான் வருது. அவ்வளோ ஆயா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. பிளாஸ்டே எப்படி இப்போ பிளாஸ்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அவள் தான். இப்போ மட்டும் அவன் வரட்டுமே. இது போகிறான் பாருங்க. நீ மட்டும் தான் ஓடுவியா? அவனுக்கு முன்னாடி நான் ஓடுவேனே. தள்ளி விட்டுருவாங்க. போடுது பின்னாடி கத்தின்னு வரான். கேட்குதா அவனுக்கு? 2 நிமிஷம் கழிச்சு தான் கத்துறான். ஓடு டேய். யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க? தட்டி விட்டான்டா. ஒருத்தர் இருக்கானே. இந்த ரேஸை நீ ஒலிம்பிக்ல ஓடணும்னா உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வச்சு கொடுத்துருப்பாங்க. முந்திக்கிட்டு ஓடுறான். ஆனால் அங்கே விரிச்சிருப்பாங்களே ஒரு மாதிரி கயிறு, அதுக்கு அடியில் ஓடுவோம்.
பார்க்க சிறுசாக இருந்தால் நான் பண்ணுற வேலை பெருசாக இருக்கிறான். கொடுக்குற சம்பளத்துக்கு மேலே வேலை செய்கிறான். கொய்யா இங்கே நம்ம இன்னும் போவே இல்லைல்ல. பார்ப்போம் கைஸ். இருக்காங்க வாங்க சுற்றி எடுத்துகிட்டு போவோம். பாருங்க பாப்பா வீட்டே கட்டுது பாருங்க. லைக் போடுங்க போட்டுருங்க. ஆமாம் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாத்தையும் பண்ணி விடுங்க ஃபார் அவர் மோட்டிவேஷன். இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுத்தியல் போடும்போது ஆயா வந்துருச்சான். அவள்தான் நேசம் பண்ணி இதுவாயிரும். நம்ம வந்து ஆரட்டையில் போட்டிருந்தோம். யாரெல்லாம் அந்த வீடியோ பார்க்கலையோ மறக்காமல் போய் பாருங்கள். செம்ம ஃபன்னாக இருக்கும். இதே மாதிரி இந்த மூட்டை பூச்சி இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரியலையே. நேரம் வந்துடுறானா. இன்னும் நம்மளுக்கு என்ன அந்த கட்டிங் பில்லர் வேணும்ல. கட்டிங் பில்லர் ஆமான்னு நினைக்கிறேன். அது இல்லை, அது போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே அந்த மேலே ஒரு பொருள் எடுக்கணும். கட்டிங் ஆமாம் இப்போதான் சேஃப்கி இருந்துச்சுல மேலே. அங்கே இருக்க கூட வாய்ப்பு இருக்குது மாஸ்டர் கீ. சரி கீக்குள்ளே கீ எப்படி வச்சுருப்பானுங்க. இந்த ரூம்குள்ளே என்ன ஃபஸ்ட்டு ஒன்றும் தர மாட்டானுங்க. பெப்பர் ஸ்ப்ரேவும் எதுனாச்சும் கட்டை இதாக கொடுத்துருப்பானுங்க சமைக்கிறதுக்கு. தூக்கி போட்டுப்போம். பெப்பர் ஸ்ப்ரே வச்சு நான் என்ன பண்ணுறது? ஆம்லேட் தான் போடணும். ஆயா மூஞ்சி வச்சு ஆயாவுக்கு 2 நிமிஷம் கண்ணு தெரியாது. ஆயாவுக்கு நார்மலாகவே தெரியாது. ஃபஸ்ட்டு ஆயாவை போட்டு தள்ளிடலாம். 2 நிமிஷத்தில் போயிடுவான் ஆயா வீட்டுக்கு. சீக்கிரம் வா. டைம் வேற ஆகுது. டக்குன்னு வந்துச்சு. ஹேய் ஏடா அவ்வளோ சுட்டேன்ப்பா? எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? எத்தனை ஓடலாம் வாங்க கைஸ். ஆயா பார்த்தீங்களா பாட்டு பாடினது? அதெல்லாம் கேட்க முடியல கைஸ். நீங்கள் சொல்கிற நேரம் தான். பெப்பர் ஸ்ப்ரே சொல்ல நான் இதனால தான் தாத்தா விட்டு ஓடிருப்பாரோ. ஃபஸ்ட்டு இந்த ஆமர் தாத்தா பெரிய ஒழுங்கா தாத்தாக்கு இந்த காது கேட்காது. ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சதில்லை, ஒன்றா சேர்ந்து பழச்சதில்லை. என்ன நீ அட்வைஸ்லாம் பண்ணிட்டுக்கிற? இதுதான் இங்கிலீஷ் எதாவது சொல்லுவாங்களேக்கா. மேட் ஃபார் ஈச் அதரா. ஐயோ அதெல்லாம் சொன்னால் நம்ம செருப்பு கட்டி அடிப்பாங்க. சரி வாங்க மேலே போய் ஆணியை பிடுங்கும். நீ பிடுங்குறது புலாவே தேவையில்லாத ஆணி தான். வாங்கவே பிடுங்க வாங்க பாய். இது கட் தானே பண்ணுவாங்க. அவ்வளோதான் சேஃப்கி இருக்குது. இதுக்குள்ளே இருக்கணும். ஏதாச்சும் மாஸ்டருக்கு குத்தா அவ்வளோதான் சிறகடிப்பேன் நான். இங்கேயே குச்சிடலாம். ஆகாசத்தை நான் பார்க்குறேன். நோடு சேலஞ்சு அது தெரியும்ல. எங்கே அந்த மூட்டை பூச்சி ரொம்ப நேரம் காணும். ஐயோ கூப்பிட்றாதீங்க அவனை. வந்துட்டு போகிறான். லாஸ்ட்டாக போகும்போது பார்த்துட்டு போவோமா? ஐயோ வேணாண்ணா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன். நம்ம அவனும் வெளியே ஓடி வந்துடுவான். சைடில் பூந்து வந்துடுவான் எலி. அவனுக்குலாம் எதுக்கு கது திறக்கணும்? அவன் மண்ணை தோண்டி வந்துடுவான் எலி மாரி. அதுக்குள்ள மட்டும் மாஸ்டர் கேட்டுச்சு. அவள்தான் சின்ன கையிலேயே பிடிக்க முடியாது. வாங்க பாப்போம். மாஸ்டர் கீ அவள்தான் இப்போ ஓடுறோம். வாங்க எஜமா ஓடுங்க. ஆடினே இருப்பேன். கது தொந்தரவு ஓடிடலாமா இல்லை கிராணியை பார்த்துட்டு போவோமா? சரி விடு ஓடிடலாம். ஒரு 2 தொல்லை ஒழிஞ்சுது. வாங்க போயிடலாம். கேம் பிளே முடிச்சிட்டோம் கைஸ். வேற யாரும் இல்லை நம்ம ஆயா தான். க்ளோஸ் அப் நம்பர் வந்துருப்புல க்ளோஸ்ல வந்து பயமுறுத்துது. கேம் பிளே முடிஞ்சு அங்க பாருங்க அந்த மூட்டை பூச்சி பெருசாகி நிக்குது. வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பாய்.